ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் மிஸ்டர் கிரேசிஃபர். நாம் இன்னைக்கு கார்த்திகா சேனலை பற்றி தான் ரிவ்யூ பண்ண போகிறோம். அந்த சேனலுக்கு மதிப்பெண்ணும் வழங்க போகிறோம். உங்களுக்கு என்னுடைய ஒரு ரெக்வெஸ்ட், நிறைய பேர் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. தயவு செய்து கொஞ்சம் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நான் அடுத்தடுத்த சேனலை ரிவ்யூ பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவும் சப்போர்ட்டிவாகவும் இருக்கும். கார்த்திகா சேனல் எப்படியாப்பட்ட சேனல்னு நம்ம எல்லோருக்கும் நல்லாவே தெரியும். மிஸ்டர் கிரேசிஃபர் ரிவ்யூஸ் அவங்க சேனலை பல தடவை ரிவ்யூ பண்ணியிருக்கோம். ஆனா நம்ம திரும்ப திரும்ப ரிவ்யூ பண்ணாலும் அவங்க ஒரே மாதிரியான வீடியோக்களை தான் போட்டுக்கிட்டே இருக்காங்க. நமக்கே நல்லா தெரியும், டெய்லி ரொட்டீன் லைஃப் வீடியோஸ் தான் அவங்க நிறைய பதிவிடுறாங்க. நீங்களே சொல்லுங்க, டெய்லி நம்ம புதுசா எதுவும் பண்ண போறது கிடையாது. அன்றாடம் நம்ம ஒரே மாதிரியான செயல்கள் தான் நம்ம செய்ய போறோம். ஆனா இவங்க ஒவ்வொரு நாளைக்கும் புதுசா ஏதோ பண்ற மாதிரி நமக்கு ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதே மாதிரி இவங்க லைஃப் ஸ்டைல் ரொம்ப சூப்பரா இருக்கிற மாதிரியும் நமக்கு ப்ரொஜெக்ட் பண்றாங்க. இவங்க மட்டும்தான் பர்ஃபெக்டான லைஃப் ஸ்டைல் வாழ்றாங்க என்ற மாதிரியும் நிறைய காட்டுறாங்க. இவங்க வீடியோவுக்காக தான் இதெல்லாம் பண்றாங்க என்பதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இவங்கெல்லாம் அன்றாட நிகழ்வுகளே நாடகமாக்குவாங்க. நாம அன்றாடம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவோம். ஆனா இவங்க வீடியோவுக்காக அந்த பிரேக்ஃபாஸ்டே கலரா காட்டி சாப்பிடுவாங்க. ஒவ்வொரு தாய்மார்களும் தங்களுடைய குழந்தைகளை ஸ்கூலுக்கு அனுப்புறாங்க. அவங்களுக்கு தேவையானதை எல்லாவற்றையும் செஞ்சு கொடுப்பாங்க. ஆனா இவங்க அவங்க பையனை ஸ்கூலுக்கு அனுப்புனதிலிருந்து அவருக்கு லஞ்ச் பேக் பண்றது என்று அதையும் கண்டென்ட் ஆக்கி நாடகமாக்குறாங்க. அதே மாதிரி வாரத்துக்கு 2 நாள் செவ்வாய் வெள்ளின்னு வந்துட்டா சாமி கும்பிடுறதுல இறங்கிடுவாங்க. வீடியோவுக்காக சாமிக்கு விதவிதமாக அலங்காரம் பண்ணி அதையும் கண்டென்ட் ஆக்கி நாடகமாக்குறாங்க. இப்படி இவங்க பண்ற எல்லாத்தையும் நம்முடைய ஒவ்வொரு பெண்களும் அவங்கவுங்க வீட்டுல சத்தமே இல்லாம பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனா இவங்க என்னமோ அதிசயமா இதெல்லாம் பண்ற மாதிரி வீடியோவாக்கி நமக்கு காட்டுறாங்க. தன்னுடைய நகை, சுவாமி, ஃப்ரிட்ஜ், வார்ட்ரோப், ஷாப்பிங், கணவர், குழந்தை என்று திரும்ப இவர்களை வைத்தே நாடகமாக்கப்படும் ஒரு சேனல் இது. மொத்தத்துல இந்த சேனல் திருந்துவதற்கு எந்த வாய்ப்புமே இல்லாத சேனல். கடவுள் பூஜை அறையை காட்டி வீடியோ பதிவிடுவதும் இவங்களுடைய ஒரு முக்கிய கண்டென்ட். அப்பதான் பெண்கள் மத்தியில ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்ண முடியும். அதே மாதிரி அவங்க வீடியோக்கள்ல இவங்க ரொம்ப பக்தியானவங்க போல ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. உண்மையிலே நீங்க ரொம்ப பக்தியானவங்களா இருந்துக்குங்க. ஆனா வீடியோவுக்காக அதை ஒரு நாடகமாக்காதீங்க. கடவுள் பக்தி என்பது ரொம்ப பர்சனலான விஷயம். உங்களுக்கும் கடவுளுக்கும் உள்ள ஒரு நட்பு. அதை நீங்க வெளி உலகத்துக்கு சொல்ல தேவையே இல்ல. ஆனா அதையும் கண்டென்ட் ஆக்கி நீங்க ரொம்ப பக்தியா கடவுளுக்கு தேவையானதெல்லாம் செய்யற மாதிரியும் நீங்க ஒரு ப்ரொஜெக்ஷன் கொடுக்கறீங்க. நான் உங்களுடைய பக்தியை குறை சொல்லல. நான் என்ன சொல்ல வரேன்னா, கடவுள் பெயரை வைத்து vlog போடாதீங்க. உங்களை பக்திமான் போல காட்டிக்கொண்டு கடவுள் பற்றி மற்றவங்களோட உங்களுக்கு தான் நிறைய தெரியற மாதிரியும் ப்ரொஜெக்ட் பண்றீங்க. அதே போல தீபம் சாம்பிராணி காட்டும் பொழுது கூட கேமராவுக்கு தான் காட்டுறீங்க, கடவுளுக்கு இல்ல. இதுல இருந்து தெரியுது நீங்க வீடியோக்காகவும் விளம்பரத்திற்காக தான் சாமி கும்பிடுறீங்க என்று. குறிப்பா செவ்வாய் வெள்ளி அந்த கோயிலுக்கு போறேன், இந்த கோயிலுக்கு போறேன், இன்னைக்கு இந்த விரதம் அந்த விரதம் என்று டிராமா போடாதீங்க. உங்களுடைய பக்தி உங்களுடையது. அதே மாதிரி பாக்குற ஒவ்வொரு வியூவர்ஸும் அவங்க உங்க கடவுளை முறையா வழிபட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. நீங்க என்னமோ அதிசயமா சாமி கும்பிடுற மாதிரி உங்களை ப்ரொஜெக்ட் பண்றீங்க. இனிமேல் அது மாதிரியான வீடியோக்களை தவிர்த்திடுங்க. ப்ராடக்ட் ப்ரமோஷன் பண்ணாம இவங்களால வீடியோவெல்லாம் பதிவிட முடியாது. அவங்க மினி vlog என்ற பெயர்ல ஒவ்வொரு ப்ராடக்ட்டையும் ப்ரமோட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ரொட்டீன் வீடியோஸ்லயும் நிறைய ப்ராடக்ட் ப்ரமோஷன் இருக்கு. குறிப்பா பெண்களுக்காக இவங்க நிறைய ப்ராடக்ட் ப்ரமோட் பண்றாங்க. மேக்கப் சார்ந்த பொருட்களே மாசத்துக்கு 100 பொருட்களுக்கு மேல ப்ரமோட் பண்றீங்க. அதை எல்லாத்தையும் வாங்கவும் சொல்றீங்க. ஒரே மாதிரியான ப்ராடக்ட் வேற வேற கம்பெனிக்கு ப்ரமோட்
ப்ரோமோட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஆனா அந்த ப்ராடக்ட் எல்லாம் மத்தவங்க ஸ்கின்னுக்கு சூட் ஆகுமா சூட் ஆகாதா என்பதை பற்றிலாம் உங்களுக்கு கவலை இல்லை. ஏன்னா உங்களுக்கே ஒரு தெளிவு இல்லாம தான் ஏகப்பட்ட ப்ராடக்ட் ப்ரமோஷன் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. இத்தனை ப்ராடக்ட ப்ரோமோட் பண்றமே, இத மக்கள் எப்படி வாங்குவாங்க, எந்த ப்ராடக்ட் அவங்களால சூஸ் பண்ண முடியும், எதை நாம ரெக்கமெண்ட் பண்றது என்று ஒரு குழப்பத்துல தான் இருப்பாங்க. அவ்வளவு ப்ராடக்ட ப்ரோமோட் பண்றீங்க. எப்படி ஒருத்தவங்களால இத்தனை ப்ராடக்ட யூஸ் பண்ண முடியும்? உங்களுக்கு நிறைய பணம் கிடைக்கிறது என்பதற்காக இது மாதிரி ப்ராடக்ட் எல்லாம் நிறைய ப்ரோமோட் பண்றீங்க. இப்போ குடும்பமாக சேர்ந்து ஒரு ப்ராடக்ட ப்ரோமோட் பண்றதுக்கு நாடகமும் பண்றீங்க. இதுல என்ன கொடுமைன்னா, நீங்க அந்த ப்ராடக்ட யூஸ் பண்ணி பயனடைஞ்ச மாதிரியும் அந்த ப்ராடக்ட வாங்குங்க என்ற மாதிரியும் பாக்குற வியூவர்ஸ இன்டைரக்டா ஃபோர்ஸ் பண்றீங்க. நீங்க அந்த ப்ராடக்ட் எல்லாம் ப்ரோமோட் பண்ணும் பொழுது அந்த ப்ராடக்டோட சைடு எஃபெக்ட் பத்தி எல்லாம் பேச மாட்டீங்க. அந்த ப்ராடக்ட் என்னென்ன அங்கீகாரம் பெற்றிருக்கு, உரிய லைசன்ஸ் பெற்றிருக்கா என்பதை பற்றி நீங்க தெரியப்படுத்த மாட்டீங்க. அந்த ப்ராடக்ட் எல்லாம் ப்ரோமோட் பண்றீங்களா ஒளிஞ்சி அந்த ப்ராடக்ட வேலிடேட் பண்ண மாட்டீங்க. இப்படி நீங்க பொறுப்பே இல்லாமல் நிறைய ப்ராடக்ட ப்ரோமோட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. நீங்க வியூவர்ஸ் மேலேயும் சொசைட்டி மேலேயும் கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளா நடந்துக்குங்க. ரெஸ்பான்சிபிளா ப்ராடக்ட ப்ரோமோட் பண்ணுங்க. வருமானம் கிடைக்கிறது என்பதற்காக கண்ட பொருட்களை ப்ரோமோட் பண்ணாதீங்க. கார்த்திகா சேனலுக்கு மிஸ்டர் கிரேசிஃபரின் ரிவைஸ்ட் மார்க். நான் ஏற்கனவே கார்த்திகா சேனலுக்கு நிறைய சஜஷன் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். ஆனா நம்முடைய சஜஷன்லாம் ஒண்ணு கூட அவங்க காதுக்கு விழவே இல்லை. நாம கன்ஸ்ட்ரக்டிவா சஜஸ்டிவா நல்ல விஷயங்களை சொல்லும் பொழுது அவங்க கேட்டுக்கலாம். ஆனா அதை அவங்க கொஞ்சம் கூட பொருட்படுத்துவதும் கிடையாது. உங்க வீடியோஸ் எல்லாம் ரொம்ப ரெப்பிட்டேட்டிவா இருக்கு. நீங்க திரும்ப திரும்ப ஒரே மாதிரியான கண்டென்ட் வீடியோஸ் தான் போடுறீங்க. அதை நிப்பாட்டுங்க. இப்ப உங்களுடைய குழந்தையும் மையமா வைத்து வீடியோ பதிவிட ஆரம்பிச்சிட்டீங்க. அதையும் நிப்பாட்டுங்க. அவங்கள படிக்க விடுங்க. வீடியோக்கெல்லாம் எக்ஸ்போஸ் பண்ணாதீங்க. அதே மாதிரி நீங்க ப்ராடக்ட் ப்ரோமோட் பண்ணும் பொழுது வேலிடேட் பண்ணி ரெஸ்பான்சிபிளா ப்ரோமோட் பண்ணுங்க. அதோட சைடு எஃபெக்ட்ஸ் பத்தியும் பேசுங்க. உலகத்திலே உங்களுக்கு அதிசயமான உங்க கணவர் கிடைச்சிருக்கலாம். அது உங்களுடைய பர்சனல் லைஃப். ஆனா அவரை முன்னிலைப்படுத்தி உங்களுடைய பர்சனல் லைஃப் எல்லாம் வீடியோவா காட்டுறீங்க. அதையும் நிப்பாட்டுங்க. ஏன்னா உங்களுடைய வீடியோக்களை திருமணமாகாத பெண்கள் பார்த்துட்டு இருக்காங்க. தாய் தகப்பன் இருந்த பெண்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வறுமையில் உள்ள பெண்கள் பார்த்துட்டு இருக்காங்க. மிடில் கிளாஸ் லேடிஸ் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மாற்றுத்திறனாளிகள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதனால இந்த மாதிரியான உங்கள் வீடியோக்கெல்லாம் அவங்களுக்கு ஒரு மன உளைச்சலையும் மற்றும் அவங்களுடைய இயலாமையும் கேள்விக்குறியாக்கிடும். எனவே அது மாதிரியான வீடியோக்களை தவிர்த்திடுங்க. அதே மாதிரி மாசத்துக்கு ஒரு தடவை உங்க நகைகளை வச்சு வீடியோவா பதிவிடுறீங்க. அதையும் பதிவிடாதீங்க. இப்படியாக தேவையே இல்லாத கண்டென்ட் வீடியோ, டாக்ஸிக்கான வீடியோஸ் நிறைய இருக்கு. உங்க சேனல்ல நிறைய இருக்கு. அதையெல்லாம் தவிர்த்து யூஸ்ஃபுல்லான வீடியோக்களும் சமூக பொறுப்புள்ள வீடியோவும் பதிவிட முயற்சி பண்ணுங்க. பார்க்கிற வியூவர்ஸ்க்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் நம்ம என்கரேஜ் பண்ணி சப்போர்ட் பண்றதுனால தான் இவங்க திரும்ப திரும்ப இது மாதிரியான வீடியோக்களை பதிவிடுறாங்க. அதனால நாம முதல்ல பொறுப்பா இருந்தாதான் இது மாதிரியான யூடியூபர்கள் திருந்துவாங்க. சமூக பொறுப்புள்ள கண்டென்ட் பதிவிட முயற்சி பண்ணுவாங்க. எனவே நாம பொறுப்பா இருப்போம். இது மாதிரியான யூடியூபர்ஸை சப்போர்ட் பண்ணாம இருப்போம். இது மாதிரி பொறுப்பற்ற யூடியூபர்கள் இருந்து விலகியே இருப்போம். இந்த வீடியோ வந்து முழுசா பார்த்திருப்பீங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நல்லா யூஸ் பண்ணிக்கிறானுங்க. சுயநலமான உலகங்கிறது சரியா இருக்கு. பட்டு கையில் இருந்தா காக்கா கூட கடவுள் ஆகும் பூமி.